வணக்கம் மக்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? அப்புறம் எல்லாருக்கும் சிவராத்திரி எப்படி போச்சு அப்படின்னு சொல்லுங்கள். அது மாதிரி நம்ம வீடியோ பார்க்குற மக்கள் வந்து ஒரு லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே உறவுகளே, சிவராத்திரி அன்னைக்கு பார்த்திங்கன்னா ஒரே அங்கிட்டு இங்கிட்டு அலைச்சல் தாங்க. காலையில் பார்த்திங்கன்னா சுந்தர மகாலிங்கத்துக்கு போயிட்டு வந்தோங்க. அங்கே பார்த்திங்கன்னா விடலை. சரி அப்படின்ட்டு அங்கே போயிட்டு பக்கத்தில் இன்னொரு சாமி இருக்குது, துர்க்கை அம்மன் கோயில். அங்கே போய் சாமி கும்பிட்டுட்டு வாங்கின மாலையெல்லாம் அங்கே போய் போட்டுட்டு சாமி கும்பிட்டுட்டு, அங்கேயும் கருப்பசாமி இருக்குது, அதனால் அங்கே போய் கும்பிட்டுட்டு அப்படியே வீட்டுக்கு வந்துட்டாங்க. பிறகு பார்த்திங்கன்னா எங்கள் அம்மா ஹாஸ்பிட்டலில் இருக்காங்க, இன்னும் வீட்டுக்கு வரலங்க. சரின்னு சொல்லி அவங்களையும் போய் பார்த்துட்டு அதுக்கு பிறகு வீட்டுக்கு வந்தாங்க. வீட்டுக்கு வந்து ஒரு 7 மணிக்கு 7:45க்கு வீட்டுக்கு வந்தோம். அதுக்குள்ளே நான் வந்து தக்காளி சோறு வச்சுட்டு ஊறுகாய் வச்சு சாப்பிட்டுக்குருவோம் அப்படின்னு ரெடி பண்ணிக்கிட்டு இருந்தேன். அதுக்குள்ளே மாமா பார்த்திங்கன்னா அன்றைக்கி சிவராத்திரி, நம்ம வந்து சிவன் கோயிலுக்கு கண்டிப்பாக போயிட்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரின்னு சொல்லி எங்கள் அத்தை மக வந்து கூப்பிட்ருந்தா. சரி அவள் கூடயே காரில் போயிட்டு வந்துடுவோம், இவங்களுக்கு வந்து உட்கார முடியல, புண்ணு இருக்குது, அதனால் சரி அவங்க கூடயே சேர்ந்தாப்பில் போயிட்டு வந்துடுவோம் அப்படின்னு போனாங்க. நாங்கள் போன கோயில் பார்த்திங்கன்னா இருக்கங்குடி கிட்டேயே தாங்க. இருக்கங்குடி அடுத்து கைலாசநாதர் கோயில்னு சொல்லி அந்த ஒரு ஆற்றுக்கு கடந்தால் இருக்கங்குடி மாரியம்மா, இன்னொரு ஆற்று கடந்தோம்னா கைலாசநாதர் கோயில். அங்கே தாங்க போனோம். பக்கத்தில் தாங்க. அங்கே போய் சாமி கும்பிட்டுட்டு அப்படியே வருவோன்ட்டு போயிருந்தாங்க. அங்கே பார்த்திங்கன்னா கூட்டம் ரோடு வரைக்கும் நின்றுச்சுங்க கூட்டம். எப்பா இதில் போய் எப்படி தான் சாமி கும்பிட போகிறோமோ அப்படின்னு நினச்சிட்டே போனேன். ஆனால் சித்தப்பாவுக்கு வந்து அங்கே நிறைய தெரிஞ்சவங்க இருந்ததுனால 50 ரூபா டிக்கெட் நினைக்கிறேன், அதில் கூப்பிட்டு போயிட்டாங்க. சரின்னு சொல்லி போய் பார்த்துட்டு டக்குன்னு போய் கொஞ்சம் நேரத்தில் போய் சாமி கும்பிட்டுட்டு அப்படியே வெளியில் வந்தாங்க. வெளியில் வந்தோன்னே அன்னதானம் போட்டுக்கிட்டு இருந்தாங்க. அன்னதானத்தையும் வாங்கி சாப்பிட்டுட்டு அதுக்கு பிறகு பார்த்திங்கன்னா வெளியில் பிள்ளைங்களாம் பரதநாட்டியத்துக்கு வந்து ரெடி ஆகிக்கிட்டு இருந்தாங்க. சரி அவங்களையும் அப்படியே ஒரு வீடியோ எடுத்தேங்க. பிறகு பார்த்திங்கன்னா கோயிலுக்குள்ளேயும் சிவன், பார்வதி, பிறகு இன்னொரு அம்மன் பக்கத்தில் இருந்தாங்க. அது என்ன சாமின்னு தெரியல. சரின்னு சொல்லி அவங்களையும் வீடியோ எடுத்து பிறகு கலசம் வச்சுருந்தாங்க, தேங்காய் வச்சு அதில் கலசம்லாம் வச்சுருந்தாங்க, அதையும் வீடியோ எடுத்தோங்க. எனக்கு பயம் வேறு, ஏன்னா ஒரு டைம் இருக்கங்குடிக்குள்ளே போய் ஃபோனை வாங்கி வச்சுட்டாங்களா, அதுலேருந்து கொஞ்சம் வீடியோ எடுக்க பயமாக இருந்தது. அதனால் மாமா கையில் ஃபோனை கொடுத்துட்டேன். அவர் தான் பார்த்திங்கன்னா வீடியோ எடுத்தார். நான் லைனில் நின்றுக்கிட்டு இருந்தேன். ஆனால் அம்மன் வந்து சிவன் சாமியும் அம்மன் சாமியும் பார்க்கவே அவ்வளோ அழகாக இருந்தாங்க. நல்லா அலங்காரம் பண்ணியிருந்தாங்க. பிறகு அங்கே ஒருத்தர் வந்து ஒரு வயசானவர் வந்து சொற்பொழிவு பேசிக்கிட்டு இருந்தார். சிவன் கதையை வந்து நிறைய சொல்லிக்கிட்டு இருந்தார். அதை யார் கவனிச்சாங்களா கவனிக்கலையான்னு தெரியலங்க. நான் கொஞ்சம் நேரம் கேட்டேன், அவ்வளோதான். அப்படியே பிறகு பார்த்திங்கன்னா சாமி கும்பிட்டுட்டு வந்து ஒரு இடத்துல வந்து உக்காந்துட்டாங்க. அன்னதானமும் நல்லா சிறப்பாக இருந்ததுங்க. கூட்டம் பாருங்கள் எவ்வளோ கூட்டம்னு. நம்ம வந்து அது வந்து சிவன் நினச்சாதாங்க நம்ம வந்து போய் அதெல்லாம் கலந்துக்கிற முடியும். அதுக்கும் ஒரு கொடுப்பனை வேணுங்க. எல்லாராலையும் வந்து போக முடியாது, நிறைய தடங்கள் வரும், சோதனை வரும். சிவன் கோயில் தானே, அசால்ட்டாக போயிட்டு வந்துடுவோம் அப்படின்னு நினப்போம். ஆனால் அப்படிலாம் அவ்வளோ ஈஸியெல்லாம் போக முடியாதுங்க. நான் இன்றைக்கி என்னத்த போக போகிறேன், பேசாமல் படுத்து தூங்குவோம், ரொம்ப அலுப்பாக இருக்குது அப்படின்னு நினச்சேன். ஆனால் எங்கள் அத்தை மக கூப்பிடவும் இவரும் கிளம்பு போயிட்டு வந்துடுவோம் அப்படின்ட்டாரு. சரின்னு சொல்லி நாங்களுமே கிளம்பி போயிட்டு வந்தோங்க. அவ்வளோ ஆளுங்க, சுற்றி ஆளுகளாக தான் இருந்தாங்க. சரி அதெல்லாம் ஆளுகளை பார்க்கும்போதே நமக்கு வந்து ஒரு தனி சந்தோஷம் வருதுங்க. அது எனக்கு மட்டும்தான் அப்படியா, உங்களுக்கும் அப்படி இருக்குமா என்னன்னு தெரியலங்க. ஆனால் எனக்கு ஆளுகளை பார்த்தாலே அது நம்ம இந்த விசேஷ நாள்கள்லாம் பார்க்கும்போது அவங்க இன்னுமே நல்லா ரொம்ப மனசுக்கு வந்து ஒரு ஹாப்பியாக இருந்தது. பார்த்துட்டு அப்படியே சாமி கும்பிட்டுட்டு பிறகு அப்படியே கிளம்புவோன்னு சொல்லி கிளம்பி வந்துட்டோங்க. நான் கட்டியிருக்க சேலை எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள். இது வந்து நானும் என் ஃப்ரெண்டும் பொங்கலுக்கு, பிறகு எங்கள் அத்தை மக அவட்டையும் இருக்குது, 3 பேர் சேர்ந்து ஒரே கலரில் ஒன்று போல் எடுத்தாங்க. அந்த சேலையை தான் கட்டிட்டு போயிருந்தேன். அவள் சேலையை பார்த்தோன்னே எனக்கும் சொல்லியிருக்கலாம்ல, நானும் இந்த மாதிரி சேலை கட்டிட்டு வந்திருப்பேன்ல அப்படின்னு சொல்லி சொன்னான். எனக்கு அது கட்டிட்டு போகணுன்னு தோணுச்சு. ஏன்னா ஜாக்கெட் தைச்சி வச்சுருந்து ரொம்ப நாளாக ஜாக்கெட் புதுசாகவே இருந்தது. சரி அதை போட்டு போவோம் அப்படின்ட்டு அந்த சேலை கட்டிட்டு போனேங்க. எனக்கு அந்த சேலை ரொம்ப பிடிச்சிருந்தது. அங்கே பரதநாட்டியம் ஆடுறாங்களே அப்படியே வீடியோ எடுத்தேங்க. பிள்ளைங்க வந்து அவ்வளோ அழகாக ஆடுறாங்க. எனக்கு அது வந்து ரொம்ப பிடிக்கும். பரதநாட்டியம் பார்க்குறது வந்து எனக்கு ரொம்பவே பிடிக்குங்க. ஓகே உறவுகளே,
நம்ம வீடியோ பார்த்துட்டு லைக் போடுங்க. வீடியோ எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் கமெண்ட்டில். ஓகே உறவுகளே, ஓகே பாய். கிளம்பி வரும்போது பார்த்திங்கன்னா அங்கனக்குள்ளே நின்று கார் பக்கத்தில் நின்று ஃபோட்டோ எடுத்தாங்க. ஃபோட்டோ பார்த்திங்கன்னா அவ்வளோ கிளியராக வரல, இருந்தாலும் கொஞ்சம் தள்ளி வந்து எடுத்தோம். அது கொஞ்சம் நல்லா இருந்தது. அவங்கவுங்க விரித்து படுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நைட்டெல்லாம் ஒரு 4 கால பூஜை நடக்கும், அதெல்லாம் திரும்ப பார்க்கணும் அப்படின்ட்டு வெயிட் பண்ணி பார்க்குறதுக்காண்டி நிறைய பேர் இருந்தாங்க. ஓகே உறவுகளை, நம்ம வீடியோ லைக் பண்ணி வைங்க. ஓகே பாய்.